ராஷ்மிகா மந்தனாவை கன்னட சினிமா புறக்கணிக்கும் அப்படின்ற மாதிரியான குரல்கள் வந்து நம்மளால கேட்க முடியுது. அப்படி என்ன தவறு ராஷ்மிகா மந்தனா செஞ்சாங்க? கர்நாடகாவில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. கர்நாடக திரைப்பட இயக்கம் சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அது பிசிஓ டேட்லன்ற மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவில் சேர்ந்த பொண்ணு இங்கே நிகழ்ச்சிக்கு வர மாட்டேங்கிற, அங்கே போய் எங்கள் மாநிலத்தை சேர்ந்த பொண்ணுன்ற அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உங்கள் மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தில் நடிக்க போய் அங்கே உச்சத்தில் இருக்கிறாங்க. அவங்க நீங்கள் வாழ்த்தணுமா, அவங்களை நீங்கள் வந்து இந்த மாதிரி மிரட்டுறதா? இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ஏதோ ஒரு சொல்ல போய் அது வேற ஏதோ ஒரு கண்மையாகி இப்போ அவங்கள வந்து டோட்டலாக வந்து காரணம் பண்ணக்கூடிய வேலையை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் ரசிகர்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. கன்னட படங்களில் பெருசாக இந்த அளவுக்கு உச்சத்துக்கு போலையே. அவங்க வளர்த்தெடுத்து தெலுங்கு மக்கள் தானே. இல்லை, கன்னடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மொழி வெறியர்கள் அதிகம். அவங்க சினிமாவை வந்து அவளை பிரித்து பார்க்க மாட்டாங்க. ஒரு கலைக்கு வந்து மொழி, மதம், ஜாதியெல்லாம் கிடையாது. புஷ்பா 2 ஓடினதுக்கு பிறகு அது நடிச்ச எல்லாரையுமே டார்கெட் பண்றாங்கிற ஒரு சந்தேகம் வலுவா இருக்கு. இவருடைய வளர்ச்சி பிடிக்காத சிலர் வந்து இந்த அரசியல் ரீதியாகவும் இந்த விஷயத்தை கொண்டு போறாங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டியது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். கன்னட இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அதுவும் நேஷனல் கிரஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஷ்மிகா மந்தனா அவர்களை வைத்து ஒரு பிரச்சனையானது உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராஷ்மிகா மந்தனாவை கன்னட சினிமா புறக்கணிக்கும் அப்படின்ற மாதிரியான குரல்கள் வந்து நம்மளால கேட்க முடியுது. அதுக்கான காரணம் என்ன? அப்படி என்ன தவறு ராஷ்மிகா மந்தனா செஞ்சாங்க? ராஷ்மிகா மந்தனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க. கன்னட படத்தில் தான் அறிமுகமாகறாங்க. அதற்கு பிறகு வாய்ப்புகள் கிடைச்சி தெலுங்கு போகிறாங்க. தெலுங்கு நமக்கு தெரியும், பெரிய ஹிட் படங்களான இப்போ புஷ்பா 2 வரைக்கும் தெலுங்கில் இன்றைக்கி ஒரு முக்கியமான கவனிக்கப்படக்கூடிய மோஸ்ட் வாண்டட் ஆக்ட்ரஸாக மாறி இருக்காங்க. பெரிய லெவலில் போயிருக்காங்க. அப்போ அது கர்நாடகாவில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. கர்நாடக திரைப்பட இயக்கம் சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் இவங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு போயிருக்கப்ப அங்கே பிசிஓ டேட்லன்ற மாதிரி அதை சொல்லியிருக்காங்க போல. அதையும் உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன செஞ்சாங்க, ஒரு ஏதோ ஒரு மேடையில் நான் தெலுங்கு பொண்ணு தான், இப்போ எந்த மாநிலத்துக்கு போனாலும் நான் அந்த மாநிலத்தினுடைய பெருமைகளை பேசுகிறது ஒரு வழக்கம். அந்த மாதிரி நான் தெலுங்கு பொண்ணு தாங்க, நான் உங்களுக்காக நான் பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. அப்போ நீ கர்நாடகாவில் சேர்ந்த பொண்ணு இங்கே நிகழ்ச்சிக்கு வர மாட்டேங்கிற, அங்கே போய் எங்கள் மாநிலத்தை சேர்ந்த பொண்ணுன்ற, இனிமேல் ராஷ்மிகா மந்தனா வந்து உள்ளே வரக்கூடாது, கர்நாடகாக்குள்ளே அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு. ஒரு நடிகை அவங்க உங்கள் மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தில் நடிக்க போய் அங்கே உச்சத்தில் இருக்கிறாங்க. அவங்க நீங்கள் வாழ்த்தணுமா, அவங்களை நீங்கள் வந்து இந்த மாதிரி மிரட்டுறதா? இதுதான் வந்து ஒரு புரிதல் இல்லாமல் பண்ணுற விஷயம். இது ராஷ்மிகாவை பொறுத்தவரைக்கும் இப்போ தான் வளர்ந்து வர்றாங்க. அடுத்து ஹிந்தி படங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஹிந்தி போகிறப்ப அவங்களுக்கு சம்மந்தமான ஒரு ஃபேக் வீடியோலாம் வந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப பரபரப்பாக போச்சு. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஏதோ ஒரு சொல்ல போய் அது வேறு ஏதோ ஒரு கண்மையாகி இப்போ அவங்கள வந்து டோட்டலாக வந்து காரணம் பண்ணக்கூடிய வேலையை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் ரசிகர்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அனுஷ்கா ஷெட்டி அவர்கள் போன்ற நடிகைகள்லாம் இருந்தாங்க. அவங்கள எல்லாம் காட்டிலும் முதலாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து முதல் படம் நீங்கள் கன்னடத்தில் தான் நடிக்க வந்தீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் இதை புறக்கணிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அனுஷ்கா ஷெட்டியையே நாங்கள் வளர்த்து விடலை, உங்களை தான் வளர்த்து விட்டோம் அப்படின்ற அந்த ஒரு துணியை எப்படி பார்க்குறேன்? வளர்த்து விட்டிங்கன்னா வந்து அந்த கன்னட படங்களில் பெருசாக இந்த அளவுக்கு உச்சத்துக்கு போலையே. அவங்க வளர்த்தெடுத்து தெலுங்கு மக்கள் தானே. இவ்வளோ சம்பளம் கொடுத்து இன்றைக்கி உச்சத்தில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடியவர் யார் பண்ணுறா? அவங்களுக்கு வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தெலுங்கு மாநிலங்களில் தானே ராஷ்மிகாவை கொண்டாடுறாங்க. அங்கே உச்சத்துக்கு போன பிறகு தான் நீங்கள் கன்னடத்தில் கூப்பிட்றீங்க. கன்னடத்தில் அறிமுகமாக இருந்தால் கூட உச்சத்துக்கு போனது எங்கே? தெலுங்கில் போன பிறகு தான். நீங்கள் இவ்வளோ சொல்கிறோமே, அனில் கஃபூர் இருக்காரு. அனில் கஃபூர் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆனது கன்னட படம். பாலு மஹேந்திரா டைரக்ட் பண்ண ஒரு கன்னட படத்தில் தான் வந்து முதல்ல அனில் கஃபூர் இன்ட்ரடியூஸ் ஆகிறார். அதுக்கப்புறம் ஹிந்தியில் ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஹீரோவாக போயிட்டார். எல்லாருக்கும் தெரியும் அனில் கஃபூரை பற்றி. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து முதல்ல தான் நீங்கள் இதில் நடிச்சிங்க, கன்னடத்தில் நடிச்சிங்க, நீங்கள் ஏன் அப்புறம் அதுக்கு முன்னாடி போய் அங்கே படத்தில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க முடியுமா? ஒரு கலைக்கு வந்து மொழி, மதம், ஜாதியெல்லாம் கிடையாது. அவங்க நடிகர்கள் எந்த லாங்குவேஜில் நடித்தாலும் ஒரே எமோஷனல் தான். கோவத்துக்கு இப்படி தான் கோவப்படணும், அழுகைக்கு இப்படி தான் அழுகணும், இப்படி தான் சிரிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ கன்னட படத்தில் வேறு மாதிரி அழுக போகிறாங்களா? தெலுங்கு படத்தில் வேறு மாதிரி சிரிக்க போகிறாங்களா? ஹிந்தி படத்தில் வேறு மாதிரி எமோஷனலாக காட்ட போகிறாங்களா? அப்போ எல்லா மொழி படங்களுக்கும் எமோஷனல் ஒன்று தான் இல்லையா? அப்படிங்கும்போது கலைஞர்களுக்கு மொழியோ ஜாதியோ மதமோ தேவையில்லை. அப்படிங்கும்போது இப்போ அவர்களை நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை உண்டு பண்ணுறீங்க. ஆனால் அவங்க வந்து அதை அரவணைச்சிக்கிட்டு இருக்காங்க, உச்சத்தில் வச்சு கொண்டாடுறாங்க. அப்போ நீங்கள் பாராட்டத்தான் செய்யணும் அவங்கள. அதை விட்டுட்டு அவங்கள வந்து விமர்சனம் பண்ணுறது, அவங்களை வந்து காயப்படுத்துறது, கார்னர் பண்ணுறது அப்படிங்கிறது
இது ஒரு சரியான வாதமானு எனக்கு தெரியல. இப்போ இவங்க வந்து அந்த கன்னட துறையினுடைய இண்டஸ்ட்ரியில நடத்தப்பட்ட விழாவில் இவங்க போய் பங்கேற்கல அப்படின்னு சொல்லி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில சார்ந்தவங்க ஒரு கேள்வி எழுப்பியிருந்தா அதுல ஏதாவது ஒரு திரை சார்ந்த ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் அரசியல்வாதிகளே இதை பேசும்போது இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. மக்கள் பிரச்சனையை தாண்டி அரசியல்வாதிகள் இப்போ சினிமா நடிகைகளை வைத்து ஒரு அரசியல் செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்லை, கன்னடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மொழி வெறியர்கள் அதிகம். அவங்க சினிமாவை வந்து அவ்வளோ பிரித்து பார்க்க மாட்டாங்க. சினிமாவை வந்து தான் மொழியோடு சேர்ந்து பார்ப்பாங்க. ரஜினிகாந்த் படங்கள்லாம் அங்கே வந்து ஒரு பேசிட்டார் சொல்லிட்டு படத்தை வந்து ஓட விடாமல் பண்ணாங்க. சத்யராஜ் படத்தை வந்து பாகுபலியை ஓட விடாமல் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் இருக்குது. அவங்க வந்து மொழி பற்றுன்னு சொல்கிறத காட்டி மொழி வெறி பிடித்தவர்கள். அதனால் வந்து விஜயகாந்த் படத்தினுடைய ஒரு படம் ஷூட்டிங் அப்போலாம் கூட அங்கே பெரிய பிரச்சனையாச்சு. விஜயகாந்த் வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணிலாம் வெளியே வந்தார். நிறையா சம்பவங்கள் சொல்லலாம். அப்படிங்கும் போது ஒரு இண்டஸ்ட்ரி நடத்தக்கூடிய ஒரு விழாவில் நீங்கள் கலந்துக்கல, அப்போ நீங்கள் கன்னடத்துலேருந்து போய் கன்னட மொழியை நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோபமாக இருக்குது. அப்போ இதுக்கு பின்னாடியும் அரசியல் இருக்கும். கன்னட இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ராஜ்குமாராக இருக்கட்டும், அந்த ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்களும் அரசியலும் சினிமாவும் கலந்த ஒரு இண்டஸ்ட்ரி தான். அப்போ பின்னாடி அரசியல் அழுத்தம் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக அரசியல் இருக்கும் அதில். ஓகே சார். இப்போ ராஷ்மிகா மந்தனா அவர்களை பொறுத்த வரைக்கும் குறைந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் ஒரு ஃபேமஸான ஒரு நடிகையாக வந்து வளம் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இவங்களுடைய இந்த ஒரு வளர்ச்சியை கண்டு காழ்ப்புணர்வு எதுவும் இருந்து இந்த மாதிரி எல்லாம் வராங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. இன்றைக்கி கன்னடத்தில் எத்தனையோ ஒரு நடிகையாக அறிமுகம் வராங்க. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போய், ஹிந்தி பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு போய் இன்றைக்கி ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கிறாங்க. ஒரு 1000 கோடி சம்பாதிச்ச ஒரு படத்தினுடைய ஹீரோயினாக இருக்காங்க. அதில் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த படத்தில் நடிச்சு எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குது. அந்த படிச்ச அல்லு அர்ஜுனுக்கும் பிரச்சனை, கேஸ் நலைகிறாரு. இப்போ இவர் ராஷ்மிகாவையும் பண்ணுறாங்க இந்த மாதிரி. அப்போ அந்த படத்தில் நடித்த எல்லாரையுமே கார்னர் பண்ணுறாங்கும் போது இது ஏதோ ஒரு பின்னாடி ஒரு அழுத்தம், ஒரு போட்டி, ஒரு பொறாமை, இவங்களை காலி பண்ணணும். சமீபத்தில் கூட ஜிம்மில் ஏதோ ஒரு காலில் ஆக்சிடென்ட் ஆகி வீல் சேரில் வர்ற மாதிரியான காட்சிகள்லாம் கூட பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி இருந்தாலும் கூட கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க. அப்போ இவருடைய வளர்ச்சியை பிடிக்காத சிலர் வந்து இந்த அரசியல் ரீதியாகவும் இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்கன்றதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அல்லு அர்ஜுன் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது. இப்போ ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை. இந்த ஒரு பிரச்சனை காரணமாக நடிகை அவர்களுடைய அந்த நடிப்பு பயணத்தில் ஏதாவது தடங்கள் ஏற்படுமா? அவங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா இதன் மூலமாக? கண்டிப்பாக வரும்ல. இப்போ அவங்கள வச்சு படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் கொஞ்சம் யோசிப்பாங்கள்ல. கன்னடத்தில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இப்போ அவங்கள வச்சு ஒரு தெலுங்கு படம் பண்ணுறாங்க, கன்னடத்தில் ரிலீஸ் பண்ண முடியாது, ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வரும் இல்லையா. அப்போ கேரியர்லையும் கொஞ்சம் பிரச்சனை வரத்தான் செய்யும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இதை வந்து ஒரு புரிதலோடு நம்ம அணுகி இதை வந்து சரி பண்ணிக்கணும். ஒரு நடிகை வந்து அவங்க ஏதோ ஒரு மேடையில் பேசுகிறாங்க, அப்போ எந்த ஊருக்கு போனாலும் நம்ம அந்தந்த ஊருக்கு பெருமையை பேசுகிறது இல்லையா, அது இயற்கையான விஷயம். அது மாதிரி தான் கார்த்திகா பேசி அவருக்கு பெரிய பிரச்சனையாச்சு, சத்யராஜ் பேசி ஒரு பிரச்சனையாச்சு. அது ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு ஊருக்கு போகிறாங்க, அந்த ஊரினுடைய பெருமைகளை பேசிட்டு அப்புறம் தான் பேச்ச ஆரம்பிப்பாங்க. அது ஒரு பேச்சாளருக்குள்ள ஒரு இடம், மேடை நாகரிகத்திற்குண்டான ஒரு விஷயம். ஒரு ஊரில் அந்த என்ன பெருமையான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம வாழ்த்து பேசிட்டு இந்த ஊருக்கு வந்தது நம்ம பெருமை, இந்த ஊரில் இருக்கிறது அப்படின்னு அது ஒரு சபை நாகரிகம். அந்த அடிப்படையில் அவங்க பேசியிருக்காங்க. அதை வந்து இவங்க வந்து எங்களை மதிக்கலை, உங்களை மதிக்கலைன்னா ஒரு அரசியல்வாதி எந்த அளவுக்கு புரிதலோடு இருக்கிறாருங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சினிமா நடிகை வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு பேசின ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி திரித்து அவங்களோட கேரியரே பாதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அரசியல்வாதிக்கு எந்த புரிதல் இருக்குது, இந்த இந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு புரிதல் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, ஒரு தொழில் போட்டி இருக்குது. எல்லாம் கடந்து தான் இப்போ ராஷ்மிகாவை டார்கெட் பண்ணுறாங்கிறதுல சந்தேகம் இல்லாமல் இருக்குது. அது 2வது புஷ்பா 2 ஓடினதுக்கு பிறகு அது நடித்து எல்லாரையுமே டார்கெட் பண்ணுறாங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்குது. இப்போ அவங்க தெலுங்கு பொண்ணு அப்படின்றது தான் வந்து அவங்க பதிவிட்டது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்குது. இந்த வகையில் பார்க்கும்போது இன்னும் சில கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா அவர்களும் விஜய் தேவர்கொண்டா அவர்களும் வந்து விரும்புகிறாங்க, அதன் காரணமாக வந்து அவங்க தெலுங்கு பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, அப்போ அது நியாயமான கருத்து தானே அப்படின்ற மாதிரிலாம் சில கருத்துக்கள் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் தவறும் கிடையாது. நாட்டுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது. ஒரு நடிகர் 2 பேரும் மனமுத்து திருமணம் பண்ணிட்டாங்கன்னா பண்ணிட்டு போகிறாங்க. அப்படின்னா அவங்க வந்து தெலுங்கு மருமகன் சொல்லியிருக்கணும், ஏன் மகன் சொன்னேன் அப்படின்னு தான் அவங்க கேள்வி வைக்கிறாங்க. இது ஒரு குத்தமாடா அவங்களுக்கு. ஒரு ஊருக்கு போனால் நான் இந்த ஊர் பொண்ணு, நான் இந்த ஊர் பையன், இந்த ஊரில் எனக்கு அந்த சாப்பாடு பிடிக்கும், இப்போ அந்த ஊரில் போய் சாப்பிட்றீங்க. ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊருக்கு போனோம்னா நமக்கு அந்த ஊரில் வந்து மீன் குழம்பு நல்லாயிருக்கும், இந்த ஊரில் வந்து தயிர் விட நல்லாயிருக்கும், அந்த ஊரில் பிசிபில்லா பார்த்து நல்லா இருக்கணும். அந்தந்த ஊருக்கு போகிறப்ப அந்த ஊரினுடைய சாப்பாடையோ அந்த பெருமையிலையோ இல்லை அந்த ஊருடைய இருக்க கோயிலையோ வழிபாடு தலங்களையோ இல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய இயற்கை அழகையோ சொல்லுவோம். அந்த ஊரில் சிறப்பு, அந்த ஊரில் உள்ள சிறப்புகள் நம்ம பேசுவோம். நடிகர்ல யார் கிரஷ் அப்படிலாம் கூட பேசலாம். அந்த மாதிரி இந்த ஊரில் நான் வந்து இந்த ஊர் பொண்ணு,
அப்படின்னு இந்த ஊர் தான் வாழ வச்சுட்டு இருக்கு, அதனால இந்த ஊர் பொண்ணு தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு இவங்க இவ்வளோ பெரிய போராக்கி விட்டாங்க. ஒரு வார்த்தை போர் பெரிய அக்கப்போராக்கி இன்னைக்கு அதை வந்து ராஷ்மிகாவுடைய கேரியரை பாதிக்கக்கூடிய அளவு கொண்டு வந்திருக்காங்க. இது புரிதல் இல்லாத ஒரு செயலாக தான் இப்போ பார்க்கணும். மொழி போர் அப்படின்ற மாதிரி தான் சார் இந்த ஒரு விஷயத்துலையும் வந்து மொழி இந்த கன்னட மொழியை நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இதை நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி தான் பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்போ ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கு எந்த மாதிரி க்ரஷ்லாம் இருந்து எத்தனை பேர் அவங்கள க்ரஷ்ஷாக வச்சுட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வந்த டிராகன் படத்தினுடைய ஹீரோயின் அவங்க வந்து இப்போ அந்த கொண்டாட்டம் டிராகன் படத்தினுடைய வெற்றி கொண்டாட்டத்தில் வந்து அவங்க தமிழில் வந்து கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி நான் தமிழில் தான் பேசணும்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அது மக்கள் வரவேற்கிறாங்க. அந்த இயக்குனருமே அதை பாராட்டி மேடையில் பேசியிருக்கிறாரு. தமிழ் பாட்டுக்கெல்லாம் போட்டு டப் ஸ்மெஷ்லாம் பண்ணுறாங்க, தமிழ் பாட்டுலாம் போட்டு ரீமிக்ஸ்லாம் பண்ணுறாங்க, இளையராஜா பாடலாம் போட்டு வந்து அவங்க வந்து வைப் பண்ணுறாங்க. பட் நல்ல விஷயம் தான். அது சொல்கிறேன், மொழிக்கு வந்து கலைக்கு வந்து மொழி இதெல்லாம் கிடையாது. அவர் நம்ம ஹிந்தி பாட்டு கேட்குறோம், சமீபத்தில் ஒரு ஒடிசா பாட்டு சீச்சின்னு ஒரு பாட்டு, அது பயங்கர ஆல் இண்டியாவில் ட்ரெண்டிங் ஆச்சு. நமக்கு என்ன பாஷைன்னு கூட தெரியாது, அதுக்கு என்ன அர்த்தம்னு கூட தெரியாது. அப்போ ஒரு கலைக்கு வந்து மொழி கிடையாது. அதுவும் அவங்க வந்து ஒரு காற்று மாதிரி, அது வந்து எங்கே வேண்டாலும் காற்று, எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தானே காற்று வீசும், எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் தண்ணி இருக்கும். அந்த மாதிரி தான் கலை. அதை வந்து நம்ம ஒரு குழிய வட்டத்துக்குள்ளே ஒரு ஜாதி மதம் மொழின்னு அடைக்கக்கூடாது. இப்போ அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் பிடிச்சிருக்கு, அந்த லாங்குவேஜ் நடிச்சக்கூடிய படங்கள் பிடிச்சிருக்கு, ரசிக்கிறாங்க. நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் ஒழிய இது இந்த லாங்குவேஜ் பொண்ணு வந்து இந்த மொழியை ரசிக்குது, இந்த லாங்குவேஜ் பொண்ணு வந்து இந்த படத்தை பார்க்குது. இன்றைக்கி வந்து நமக்கு சர்வதேச லெவலில் ஆகிட்டோம். ஓடிடி தளங்கள் வந்த பிறகு இன்றைக்கி வந்து விஷயம் வந்து பிராட் ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லா இந்திய மொழிகளை தாண்டி உலக மொழி படங்களை பார்த்துட்டு இருக்கோம். கொரியன் படம் பார்க்குறோம், கொரியன் சீரியல் பார்க்குறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டிலே நிறையா வீட்டில் கொரியன் சீரியல் ஓடிட்டு இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? கலைக்கு வந்து ஜாதி மதம் மொழி நாடுங்கிற பாரபட்சமே கிடையாது. அது வந்து ஒரு எல்லை இல்லாத ஒரு விஷயம். யாருக்கு பிடிக்குதோ பாருங்கள், யாருக்கு பிடிக்குதோ கொண்டாடுங்க. இதை வச்சு நீங்கள் ஒருத்தரை ப்ளேம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு விஷயம். சமீபத்தில் ராஷ்மிகா மந்தனா அவர்களை தொடர்ந்து ஒரு வந்த சலசலப்புக்கு பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.